உங்கள் பொண்ணுக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்கள். நான் வந்து ஒரு அட்வொகேட், என்னை பார்க்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அதில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ நோட்டீஸ் நீங்கள் அனுப்ப சொல்கிறேன்னு அனுப்பிடுறேன். நீ நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸே அனுப்பிட்டா இந்த பொண்டாட்டி எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதனால வேண்டாம், கவலைப்படாமல் இருக்காரு. நம்ம கேஸ் ஒன்று போடலாம். மேடம் நோட்டீஸ்க்கே இப்படின்னு சொன்னேலே, அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டானே என் பொண்ணை அத்து விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, சார் நம்ம கோர்ட்டுக்கு போகிறது டைவர்ஸ்க்கு இல்லை, நம்ம போகிறது சேர்ந்து வாழ்கிறதுக்கு. அதனால் நம்ம மனு போடுவோம் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சு பேசணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேனே, ஃபேமிலி கோர்ட்டில் போய் இது போட்ட உடனே யாருமே டைவர்ஸோ அல்லது சேர்த்து வைக்க முடியும். அதுக்கான முயற்சிகள் மட்டுமே முதல்ல ஒரு 3-4 தடவை நடக்கும். மீடியேட்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸில் வச்சு நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் போனால் கொஞ்சம் மனசு வந்து மாறுமோ